ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படியா நம்மளை அர்ப்பணிக்கிற பொழுதுதான் ஆண்டவர் உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஃபிஷ் இருக்குது பாத்தீங்களா, மீன். அந்த ஃபிஷ் உயிர் வாழணும்னாக்கா, மீன் உயிர் வாழணும்னாக்கா ஃபிஷ் நீட் வாட்டர். தண்ணி இல்லாமல் அது உயிர் வாழ முடியாது. தண்ணியில் இருக்கிற பொழுதுதான் அதுக்கு ஜீவன். தண்ணியிலிருந்து எடுத்துட்டு அப்படி விட்டுட்டோம்னாக்கா there is a certain hours, that's all, மீன் மறிச்சிடும். அப்போ மீனுக்கு தண்ணி இருந்தாதான் ஜீவனே, தண்ணி இருந்தாதான் அதுக்கு சந்தோஷம், தண்ணிக்குள்ள அது இருந்தாதான் அதுக்கு எல்லாமே மகிழ்ச்சி, எல்லாமே. அப்படிதான் கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கை. கிறிஸ்துவர்களாய் நாம் இருக்கிறோம், நல்லதுதான். கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். எல்லாம் கரங்களை தட்டி மயப்படுத்துங்க. கிறிஸ்துவர்களாய் நாம் இருப்பது நல்லதுதான். ஆனா கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் நம்ம இல்லைனாக்கா மீனுக்கு என்ன நிலைமையோ அதை தான் நமக்கு. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இல்லைன்னா நமக்கு பிரச்சனை வரும், நமக்கு போராட்டம் வரும், நமக்கு எல்லா விதமான துன்பங்கள் வரும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்தால் அவரு பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவர் பாதுகாத்துக் கொள்வார். அது அவருடைய டியூட்டி. ஆமென். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் பாருங்க, 38 வருஷம் ஒருத்தன் பெத்தஸ்தா குளத்துக்கிட்ட காத்திருக்கிறான் சுகத்திற்காக. அந்த குளத்தினுடைய ஸ்பெஷலே எப்படிப்பட்டதான வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த குளத்துல அந்த தண்ணியில போயிட்டு தண்ணியை தேவதூதன் சில சமயங்களில் வந்து தேவதூதன் தண்ணியை கலக்குவாரு. அந்த சமயத்துல அங்க யார் போய் முந்தி அடிச்சு போய் அந்த தண்ணீருக்குள்ள போறாங்களோ எப்படிப்பட்டதான வியாதியாக இருந்தாலும் சுகம் கிடைக்கும். ஆனா 38 வருஷமா ஒருத்தன் காத்திருக்கிறான். அவனை கொண்டு போய் விட ஆள் இல்லை. அவன் போறதுக்குள்ள முந்தி அடிச்சு போயிடுறாங்க. முந்தி அடிச்சு போனாலும் கூட அவனுடைய அந்த உரிமையிலிருந்து அவன் வெளியில வர முடியல. 38 வருஷமா காத்திருக்கிறான். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 38 இயர்ஸ். தேவதூதன் வந்து தண்ணி கலக்கணும். தேவதூதன் வரல, நேரடியா நம்ம ஹீரோவே களத்துல இறங்கிட்டாரு. ஹல்லேலூயா. அவரே களத்துல இறங்கிட்டாரு. அவங்கிட்ட போய் கேட்கிறாரு, யூ வாண்ட் டு ஹீல், உனக்கு சுகம் வேணுமா? அவனுக்கு கோபம் வருது. அதுக்கு தானே நான் காத்திருக்கிறேன். 38 வருஷமா காத்திருக்கிறேன். ஒருவேளை இன்னும் 10 வருஷமா காத்திருக்கிறேன். சுகம் கிடைக்கிற வரையிலும், எனக்கு விடுதலை கிடைக்கிற வரையிலும் நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தேவதூதன் எப்போ வருவாருன்னு கேட்கிறா. அவர் சொல்ற, தேவதூதன் அனுப்புறதே நான் தானே. ஹல்லேலூயா. தேவதூதனை அனுப்பி தண்ணியை கலக்கிறதே நான் தானே. நானே நேரடியா வந்திருக்கிறேன். எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். 38 வருஷமா காத்திருந்தான், சுகத்திற்காக காத்திருந்தான். அவன் பின்மாறி போல தேவன் அவனுக்கு சுகம் கொடுத்தார். அப்படிதான் நீங்களும் நானும் ஒரு சில நேரங்களில நம்ம காத்திருக்குதலை விட்டுடுறோம். ஐயோ, நான் காத்திருக்கிறேனே, ஜெபிக்கிறேனே, நான் உபவாசித்து இருக்கிறேனே, என்னுடைய வேண்டுதல் இன்னும் நிறைவேற்றப்படலையே. There will be a day will come, ஒரு நாள் வரும், தேவன் எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே.
பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விளையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விளையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் சனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த 3 ரோல, இந்த ஒரு ரோ, அந்த ஒரு ரோ, அந்த ஒரு ரோ தனித்தனியாக நம்ம பாடலாம். அப்போ யார் சத்தமாக பாடுறாங்களோ நம்ம ஐயா தான் ஜட்ஜு. ஒரு 1000 rupees கொடுக்கலாம் அவங்களுக்கு இந்த 3 செட்டில். முதல்ல இந்த லெஃப்ட்லேருந்து வரலாம், இந்த சைடு குரூப்லேருந்து சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னத, சர்வலோகத்தின் ஆண்டவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நம்ம பாடலாம், நீங்க பாடுங்க. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னத, சர்வலோகத்தின் ஆண்டவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னத, சர்வலோகத்தின் ஆண்டவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஐயா கிட்ட கேட்டு வரேன். அல்லேலூயா. 1000 rupees கொடுக்கலான்னு இருந்தேன். ஐயா சொல்லிட்டாரு, எங்கள் பிள்ளைகளெல்லாம் ரொம்ப அற்புதமாக பாடினாங்கன்னு சொல்லிட்டு. இந்த குரூப்பு, அந்த குரூப்பு, அந்த குரூப்பு நல்லா பாடினாங்க. அல்லேலூயா. அப்போது நான் கொடுக்க வேண்டிய காசு கம்பெனி என்னைக்கே வந்துடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்துச்சு. இந்துக்களுக்கு மானியம் கொடுக்குறீங்களே சப்சிடரி, முஸ்லிம்ஸுங்களுக்கு மானியம் கொடுக்குறீங்க மெக்கா மெதினா போனால், கிறிஸ்தவங்களுக்கு ஏன் கொடுக்கறதில்ல? 1.5 வருஷமாக கேஸ் புரளாங்காவது, எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட் இல்லை. ராம்ஜித் மால்னி கீ அட்வைசர், கீ அட்வொகேட் இன் தி சுப்ரீம் கோர்ட், அவர்கிட்ட கிறிஸ்தவங்கள்லாம் போயிட்டாங்க. ஐயா எங்களுக்கு 1.5 வருஷம் ஆச்சு நாங்கள் கேஸ் போட்டு, எங்களுக்கு ரிசல்ட்டே வரல. அப்போ ராம்ஜித் மால்னி என்ன பண்ணாரா, ஐ வில் டேக் திஸ் கேஸ் ஆஸ் மை பர்சனல் கேஸ், நான் இந்த கேஸ் எடுத்துக்கிறேன். ராம்ஜித் மால்னி கேஸ் எடுத்த உடனே ஜட்ஜிக்கு ரொம்ப ஃபியர் ஆயிடுச்சு, பயம் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப கீ அட்வொகேட், எக்ஸ்பீரியன்ஸ் அட்வொகேட்.
அதனால் ஜட்ஜி நைட்டெல்லாம் ஜட்ஜுக்கு தூக்கம் வரல. நாளைக்கு தீர்ப்பு கூறணுமே, ஈரிங் போடக்கூடாது, ஏன்னா ராம்ஜித் மாலினி வாதாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சபையெல்லாம் கூடுது, ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் கூடுது. அப்போ ராம்ஜித் மாலினி ஏஞ்சி கேட்குறாரு, எதுக்கு இந்த 1.5 வருஷமாக புரளாங்க ஆச்சு? இந்துங்களுக்கு மானியம் கொடுக்குறீங்க, முஸ்லீமுக்கு மெக்கா மெதினா போனால் மானியம் சப்சிடி கொடுக்குறீங்க, கிறிஸ்தவர்களுக்கு ஏன் கொடுக்கல? அப்போ ஜட்ஜுக்கு வேறு வழி இல்லை, இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். அப்போ அவர் சொல்கிறாரா, இந்துக்கள் எங்கே போகிறாங்கோ, இந்த இடத்துல தான் தோன்றினாரு, இந்த இடத்துல தான் அவர் காட்சி கொடுத்தாரு, அதை பார்க்கறதுக்கு போகிறோம். மெக்கா மெதினாக்கு எதுக்கு போகிறாங்க? அந்த இடத்துல தான் அவர் பிரதித்துவமாக காட்சி கொடுத்தாரு, அதை நாங்கள் பார்க்கறதுக்கு போகிறோம், அவரை தேட போகிறோம். நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டார் ஜட்ஜி. நாங்களும் அவரை பார்க்க போகிறோம், அவரை தேட போகிறோம். இஸ் நாட் தேர், இஸ் ரைசன். அவர் அங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. ஜட்ஜுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து ஒரு பிராமணன் அவர் சொல்றாரு, நீங்க யாரை பார்க்கறதுக்கு போறீங்களோ, இஸ் நாட் தேர், அவர் அங்க இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். இன்று நம்முடைய ட்ரினிட்டி பேராலயத்தில் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒருவராயிருந்து பெரிய அதிசயங்களை செய்கிறார், ஒருவராயிருந்து பெரிய அதிசயங்களை செய்கிறவர். இப்பொழுது உங்களுடைய ஜெபத்தை, என்னுடைய ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. நான் ஒரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு வைக்கிறேன், ஆன் பிஹாஃப் ஆஃப் ட்ரினிட்டி பேராலயத்தின் சார்பாக ஒரு ரிக்வெஸ்ட். ஒரு வாரம் துவக்க ஜெபம் முதல் கொண்டு ஆசீர்வாதம் பெறுகிற வரையில நீங்க ஒரு வாரம் இருந்து பாருங்க, முழுமையா நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. ஹல்லேலூயா. நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும், லாட் ஆஃப் ஒர்க் இஸ் தேர். நிறைய பெரிய பெரிய ஆட்களா நம்ம இருக்கலாம், நல்லதுதான். அந்த பெரிய ஆட்களை உருவாக்கி வச்சதே என் ஆண்டவர் தானே. அவருக்கு ஒரு வாரம் நீங்க துவக்க ஜெபம் முதற்கொண்டு முடிகிற ஆசீர்வாதம் வரையில் இருந்து பாருங்க, அதே டே அதே நாளில் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, ஒரு வசனம் சொல்லுது, எபிரியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மைக்ல ஒருத்தர் படிங்க. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனம் பொருந்திய ஒரு ஊழியத்தை ஒருவரும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்ப கனமான ஊழியத்தை செய்கிற நம்முடைய ஊழியர் ஐயா வின்சென்ட் ஐயா அவர்களுக்கு கரகோஷம் செய்யலாமா? ஹல்லேலூயா. கனமான ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரர். அதில் ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8 வாசிங்க. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7-8 படிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். பாருங்க, யாருக்கு? தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு தேவன் சொல்லாம எந்த காரியத்தையும் செய்யறது இல்லையா? ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பார்? கர்த்தராகிய ஆண்டவர் யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான். ஆமென். எல்லா கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் நல்லவர். நான் இன்னும் யாருன்னே நான் உங்களுக்கு சொல்லலைல்ல, நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன்னே சொல்லலை. ஒரு 4 வரியில் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கு முன்ன ஒரு சின்ன ஒரு பாடல் பாடலாமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. தமிழன் டிவியில் வியாழக்கிழமை 2 to 2:30 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நானும் எங்கள் சன் வர்ஷிப் பண்ணுவார், நான் செய்தி கொடுப்பேன். ஸோ கொரோனாக்கு முன்ன நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தோம். ஆஃப்டர் கொரோனா கொஞ்சம் அமௌண்ட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதனால் அதுக்கு போக முடியல. பட் இருந்தாலும் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து தேவன் எங்களை பயன்படுத்துவார்.
அல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அல்லேலூயா. என்னை குறித்து ஒரு 4 காரியங்களை நான் சொல்லிடுறேன். 1 2 3 4 இதுதான் ஸ்டார்டிங். நான் பேக்லேருந்து வரேன். 4 3 2 1லேருந்து வரேன். 1987 பாடும் வானம்பாடி என்ற ஒரு சினிமாவில் நான் தான் ஹீரோ. 15 நாள் ஷூட்டிங் நடக்குது. நான் நல்ல ஒரு டான்ஸரு, கிளாசிக்கல் பிரேக் எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். அப்போது இயேசுக்குள் வருவதற்கு முன்பதாக. ஸோ அந்த டைரக்டர் என்னுடைய அப்போல்லாம் அந்த கமலஹாசனை தவிர அடுத்து வேறு டான்ஸர் யாரும் வரல. பிரபுதேவா போன்ற டான்ஸருங்கெல்லாம் அப்போ இல்லை நான் போகும்பொழுது. அப்போ என்னுடைய ஸ்டெப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால அந்த டைரக்டர் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். 15 நாள் ஷூட்டிங் நடக்குது. அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், நீ தான் ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு எங்கள் வீட்டுக்கு அப்போல்லாம் செல்ஃபோனெல்லாம் கிடையாது. லேண்ட்லைனில் எங்கள் அம்மாவுக்கு சொன்னேன், அம்மா என்னை ஹீரோவை செலெக்ஷன் பண்ணிட்டாங்க. உண்மையாடா? அம்மாக்கே டவுட் பாரு. அம்மா என்கரேஜ் பண்ணுமா இல்லையா? அம்மாக்கே சந்தேகம். அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா என்னுடைய திறமையை பார்த்து அவர் சொல்லிட்டாரு, நீ தான் ஹீரோ இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். 16வது நாள் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. 3 பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடிட்டேன். 16வது நாள் ஷூட்டிங் நடக்குது. மறைந்த நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவங்க சன் ஆனந்த் பாபு என்ட்ரி அவர் உள்ள. அவரை எனக்கு யாருன்னு தெரியாது, என்ன அவருக்கு யாருன்னு தெரியாது. டைரக்டர் என்ன பண்ணார், மொல்லமாக வந்து என் காதில், இவர் தான் ஆனந்த் பாபு தெரியுமா? தெரியாது சார். இவர் கூட சேர்ந்துருந்தா நீ ஆடணும். என்ன சார் நேற்று வரைக்கும் என்ன டான்ஸர்ன்னு சொல்லியிருந்தீங்க, ஹீரோன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ இவர் கூட ஆடணும்னு சொல்கிறீங்களே. இல்லை, அவருக்கு அவங்க அப்பானுடைய ரெக்கமெண்டேஷன் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. உங்ககிட்ட திறமையை தவிர வேறு எதுவுமே இல்லை. பணம் இல்லை, உனக்கு பேக்ரவுண்ட் யாரும் இல்லை, நீ வந்திருக்கிறது பெங்களூர் கர்நாடகாலேருந்து வந்திருக்கிற, பேக்ரவுண்ட் இல்லை, அதனால் அவர் கூட சேர்ந்து ஆடு. சரி, சினிமாக்குன்னு வந்துட்டோம், நடுவில் ஆடினா சைடில் ஆடினா ஆடிட்டு போகலாமே அப்படின்ட்டு ஒரு 3 பாடலுக்கு அவர் கூட ஆனந்த் பாபு கூட சேர்ந்தானே. அப்போ கூட ஆனந்த் பாபு சொல்கிறாரு, 5 பேர் ஆடினோம், ஃப்ரண்ட்டில் 2, நடுவில் ஆனந்த் பாபு, பேக்கில் 2. அப்போ நான் ஃப்ரண்ட்டில் ஆடும்போது என்ன பண்ணார், கொஞ்ச நேரம் ஆனோடனே என்னை பேக்கில் தூக்கி போட்டாங்க. நான் சொன்னேன், ஏன் சார் என்னை பேக்கில் எடுத்து போட்டிங்க? அப்போ ஆனந்த் பாபு சொல்கிறாரு, என்னை விட நீ எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு போடுற, என்னை விட உனக்கு அசைவுகள் நிறையா இருக்குது. அப்போ தேட்டரில் பார்க்குறவங்க உன்னை தான் பார்ப்பாங்க, என்ன பார்க்க மாட்டாங்க. தெரியல நம்மளுக்கு. அவர் சொன்னது, அவரே சொல்கிறாரு அவரோட நல்லா ஆடுறேன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன தானே போட்டிருக்கணும் ஹீரோவா. அதுக்கப்புறம் பின்னால் எடுத்து போட்டாங்க. என்ன பின்னால் எடுத்து போட்டு ஒரு 3 பாட்டுக்கு டான்ஸ் ஆடினோம். 1350 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அதை எடுத்துக்கின்னு பேசஞ்சர் ட்ரெயினில் எங்கள் ஊர் வந்து சேர்ந்துட்டேன். அது இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக. நம்பர் 4. நம்பர் 3, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய ஆண்டவர் படிப்படியாய் தேவன் உயர்த்துகிறார் அல்ல, ஒரே டைம் என் ஆண்டவர் உயர்த்திடுவார். நம்பர் 3, கர்நாடகா டெக்ஸ்டைல் மினிஸ்டர், ஜவுளித்துறை அமைச்சருக்கு தேவன் என்னை பியாவா பண்ணிட்டார். ஹல்லேலூயா. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு கர்நாடகா மாநிலத்தினுடைய ஜவுளித்துறை அமைச்சருக்கு பியாவா தேவன் என்னை மாற்றிட்டார். அதே போல் அந்த கோலார் டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டருக்கு பியாவா என்னை மாற்றிட்டார்.
அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர்னா 5 எம்எல்ஏங்க அந்த கண்ட்ரோலில் வருவாங்க. அங்கே இருக்கிற கம்ப்ளீட் சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ், டிஎஸ்பி எல்லாம் எங்கள் மினிஸ்டர் கண்ட்ரோலில் வருவாங்க. மினிஸ்டர் கண்ட்ரோலில் அவங்கெல்லாம் வராங்கன்னா என் கண்ட்ரோலில் வர மாதிரி தான். நான் லெட்டர் கொடுக்காம மினிஸ்டர் சைன் பண்ண முடியாது. அல்லேலூயா. இப்போ ரைட் நவ் என்னுடைய செல்ஃபோன் எல்லாம் ட்ராக்ல இருக்குது. நான் ட்ராக்ல கொடுத்துட்டு சைபரில் கொடுத்துட்டு தான் நான் வெளியில் வரணும். இப்போ அந்த கோலார் மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டாக காங்கிரஸில் தேவன் என்னை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போல இன்னொரு பதவி மைனாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் பிரசிடென்ட். அப்படின்னாக்கா முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ், ஜெயின் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவன் என்னை தலைவராய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது 3. நம்பர் 2 ஹோலி ஏஞ்சல்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு 2010 ஆரம்பித்து இனி வரைக்கும் 17 வருஷம் இன்ஸ்டிடியூஷன் நடக்குது. அதில் கிட்டத்தட்ட 2000-3000 பிள்ளைகள் படித்து பெங்களூரில் பெரிய பெரிய ஹாஸ்டலில் நர்ஸாவோ, டெக்னீஷியனாவோ, பார்மசியாவோ, டீச்சராவோ அந்த குடும்பங்கள் 2000 குடும்பங்களுக்கு தேவன் என்னை பயன்படுத்தும்படியாய் தேவன் ஒரு காரியத்தை கொடுத்த இன்ஸ்டிடியூஷன் மூலியமாய். அல்லேலூயா. அது நம்பர் 2. நம்பர் 1 அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நம்பர் 2 கொரோனா வந்தவொன்னே காலேஜ் க்ளோஸ் பண்ணிடணும். நம்பர் 3 மினிஸ்டர் தோத்துட்டாருன்னா என் பதவி போயிடுது. நம்பர் 4 அது விட்டுடுங்க, நான் இனி டான்ஸுக்கு போக மாட்டேன், ஆண்டவருக்காக ஆடுறேன்னு வச்சுக்க, அது வேற. ஸோ இந்த 1 எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா என் ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. இதுதான் நம்பர் 1. ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரன், சாதாரண ஊழியக்காரன். தேவன் அப்படி என்னை பயன்படுத்துறாரு. எங்கள் வீட்டுக்கிட்ட காலையில் நான் 5 மணிக்கு 4 மணிக்கு ஏஞ்சிக்கிறதுக்குள்ளேயெல்லாம் ஒரு கூட்ட ஜனம் அப்படியே இருக்கும். ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இருப்பான், ஒருத்தன் டிரான்ஸ்ஃபருக்கு வந்துட்டு இருப்பான், ஒருத்தன் அதுக்கு வந்துட்டு இருப்பான், இதுக்கு வந்துட்டு இருப்பான். எங்கள் ஒய்ஃபுக்கு கோவம் வந்துடும் ஒரு டைமில். அவங்களே போய் கட்டின்னு போயிடு, நீ இங்கே என்னதுக்கு காலையில் 5 மணிக்கு போனேன்னா அதோட நைட் 9 மணிக்கு தானே வர வீட்டுக்கு. ஸோ மக்களுக்கான பணியை செய்கிறதுக்கு தேவன் என்னை நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, பேதுரு முதன்மையான சீடன், படிப்பறிவில்லை, சாதாரண மீன் பிடிக்கிறவன், எதற்கும் அவசரப்படுகிறவர். ஆண்டவரை பைபிளில் சிங்குலராக பேசுறது அவர் மட்டும்தான். ஆனால் பின்மாறி போன பேதுருவை என் தேவன் முன்மாறியாக அழைத்து வரங்களினால் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தார். படிப்பறிவுள்ள பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. படிப்பறிவுள்ள, there is no mic system, ஆடியோ எதுவுமே இல்லை. ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் வார்த்தையின் மீது கவனமாய் இருந்தார்கள். அந்த வார்த்தை இருதயத்தில் குத்தப்பட்டபடியினால் அவர்கள் அதே தினத்தில் ரட்சிப்புக்குள் வந்து ஞானஸ்தானம் எடுத்து 3000 பேர் ரட்சிப்புக்குள்ள வந்தார்களாம். அல்லேலூயா. ஸோ நம்ம ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒருத்தரை கூட்டின்னு வரணுமா இல்லையா? புது ஆத்மா இங்கே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் பாண்டிச்சேரிக்கு வரேன், கிளிப்பிங் போட்டேன். இங்கே ஜெட்மர் ஹாஸ்பிட்டலில் என்ன ஜிட்மர் ஹாஸ்பிட்டல், இங்கே ஹாஸ்பிட்டலெல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. சார் எத்தனை மணிக்கு வரட்டும்? எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி, சர்வீஸில் வந்து கலந்துங்கன்னு. யாருன்னா இருக்கிறீங்களா? ஒரு வேளை செகண்ட் சர்வீஸ் வரவங்க பழகுது. காலையிலேருந்து ஃபோனு எனக்கு இருக்கிறாங்களா? எஸ், வெரி குட். ஸோ இன்னும் நிறையா பேர் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, வருவாங்க 9 o'clock. தேவன் பாராட்டுகிற கிருபை. அல்லேலூயா. தேவன் பாராட்டுகிற கிருபை. பின்மாறி போன பேதுருவை தேவன் முன்மாறியாக அழைத்து வந்து கிருபையின் வரங்களை கொடுக்க ஆரம்பித்தார். பேதுரு பிரசங்கம் பண்ணினாரா. ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறாங்களாம். அல்லேலூயா. எடுத்தவர்கள் நீங்கள் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்ட மாட்டீங்களா? வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம்னாக்கா there is no any pending at all. வேற எதுவுமே இல்லை. வானத்துக்கும் பூமிக்கும்
இடையில இருக்கிற எல்லா அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் சொல்றது? யார் சொல்றது? அல்லேலூயா. ஒரு 2 பேர் நீங்க சோர்வா இருக்கிறீங்களா? நான் உற்சாகமா இருக்கிறேன். ஆமென். 2 பேர் எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் எழுதிட்டு நாளைக்கு ரிசல்ட்டு 2 பேரும் ஒரு ஸ்டாச்சு கிட்ட போய் வேண்டுறாங்களாம். 2 பேர்கிட்ட 5 ரூபாய் கூட இல்லை பாக்கெட்டில். அப்போ ஒருத்தன் வேண்டான் ஸ்டாச்சு கிட்ட, நான் நல்லா எழுதணும்னு நல்லா எழுதல எனக்கு தெரியல, ஆனால் என்னை பாஸ் பண்ணிட்டீனாக்கா நீ பாஸ் பண்ணுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குது, நீ அப்படியே அப்பட்டதான கடவுள், நீ என்னை பாஸ் பண்ணிவிடு, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ பாஸ் பண்ணிட்டீன்னா நான் சொல்கிறதில்ல நான் செய்கிறேன்னு சொன்னான். நான் ஒருத்தன், அவன் அழகாக எஸ்கேப் ஆகிட்டான். உணர்த்தன் வேண்டான் ஒரு ஸ்டாச்சு கிட்ட, ஸ்டாச்சுன்னு சொல்கிறேன் லைவில் போயின்னு இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுங்க. ஒரு ஸ்டாச்சு கிட்ட அவன் வேண்டான், நான் கன்ஃபார்மாக 6 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுவேன், எனக்கு தெரியும், நான் எழுதலை, ஆனால் நீ மனசு வச்சா என்னை பாஸ் பண்ணிவிடுவேன். அது எப்படி பாஸ் பண்ணிடுறது? உன்னால் முடியும், நீ மட்டும் என்னை பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நான் 1000 தேங்காய் ஓடிக்கிறேன்னு சொல்லிட்டான். எவ்வளோ? பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறான், 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு நம்மளுக்கு பிரச்சனை ஆகுது, ஒரு தேங்காய் சொல்லக்கூடாதாடா, ஏக்தம் 1000 தேங்காய் சொல்லிட்டே. அதுக்கு அவன் சொல்கிறான், சும்மாடா. எப்படி சும்மா? எதிர்க்க உட்காந்துக்கிறது கூட சும்மா தான். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை, ஜீவனோடு கூட இருக்கிறவர், ஜீவாதிபதி, நம்ம சபையில வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க ஒய்ஃப் 2வது டெலிவரி, ஃபஸ்ட்டு டெலிவரி டக்குன்னு பிறந்துச்சு குழந்தை பையன், அவன் தான் இன்னைக்கு காலேஜை பார்த்துக்கிறாரு. 2nd மகன் டாக்டர், சென்னையில் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறாங்க. 2nd டெலிவரிக்கு எத்தனை போயிட்டு, அப்போ ரொம்ப கஷ்டம், சைக்கிள், எனக்கு 650 ரூபா சம்பளம், வேற எந்த கெட்ட பழக்கம்லாம் இல்லை, ஆனால் என்னை நம்பி ஒரு 50 ரூபா கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. டெய்லி போகிறது, அங்கே அட்மிட் பண்ணுறது, கொஞ்ச நேரம் இருக்கிறது, வலி இல்லைன்னு மறுபடியும் டபுள் செக்ஷன் வருது சைக்கிளில். 9 இல்லாட்டி 9.5 மாதம் கர்ப்பிணி யாருன்னா சைக்கிளில் டபுள் செக்ஷன் வருவாங்களா? வேறு வழி இல்லை, என்கிட்ட ஃபைனான்ஸ் இல்லை, யாரும் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை, என்னை நம்ப ஆட்கள் இல்லை. திரும்பி வீட்டுக்கு வந்தவொடனே எங்கள் ஒய்ஃப் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப வலிக்குது, மறுபடியும் டபுள் செக்ஷன் போ, பள்ளம் மேடு ரோடு எடுத்துன்னு போயிட்டு அங்கே அட்மிட் பண்ண பிறகு கொஞ்சம் 2-3 நாள் ஆன பிறகு மறுபடியும் வலி இல்லை, அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, இங்கே வேற ஒருத்தர் அட்மிட் பண்ண, நீங்கள் வெக்கேட் பண்ணுங்க. இது மாதிரி போகிறது வர்றது, சாப்பாடு செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, எனக்கு தெரியாது எதுவும், சாப்பாடு ஒரு 2 இட்லி வாங்கி போய் கொடுக்கலான்னா கூட என்கிட்ட காசு இல்லை. ஸோ அப்படிப்பட்டதான சூழ்நிலை இல்லை, இயேசுவை அறியாத பொழுது அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இல்லை. அங்கே ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு, அந்த இடத்துல நான் வேண்டின்னு இருக்கிறேன். அப்போது என் கூட ஒர்க் பண்ணுற அவர் சொல்கிறார், சார் ஆஃபீஸில் நீங்கள் டைப்பிங் எல்லாம் பண்ணுறீங்க, கம்ப்யூட்டர்லாம் பண்ணுறீங்க, நல்ல ஞானம் இருக்குது, ஆனால் பதில் வராத இடத்துல கேட்டுன்னு இருக்கிறீங்களே, எது பதில் வராத இடம்? நீ கேட்டுன்னு இருக்குது பதில் வராத இடம். அப்போ நான் என்ன பண்ணோம், இயேசுவேன்னு ஒரு டைம் கூப்பிட்டு பாரேன், நீ கூட ராச்சாயா தானே, நீ கூட இந்துவில் தானே இருக்கிற அப்பாயின்மெண்ட்டில், உந்து கூட இந்து தான் இருக்கு, இந்து தான், ஆனால் நான் கிறிஸ்டின் அப்படி சொல்லி அவர் யார் ஒரு டைம் இயேசு கிறிஸ்துன்னு கூப்பிட்டு பாரு, கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைவு, கூப்பிடலான்னு ஒரு திங்கிங்கு. இவருங்கெல்லாம் கோச்சிக்கினாருங்கனாக்கா யாரு? மற்ற ஆட்கள் எல்லாம் இவ்வளோ நாள் என்ன கும்பிட்டுன்னு இருந்த, டக்குன்னு இயேசுன்றேன்னு அவங்கெல்லாம் எதனா பண்ணி குழந்தைக்கு எதனா பிரச்சனை பண்ணி விட்டாங்கன்னா அது ஒரு பயம். சரி போட்டோம் விடுன்னு சொல்லிட்டு 11/15 23ஆம் தேதி ஜூலை மாதம், இந்த மாதம் 23ஆம் தேதி எங்கள் குழந்தைக்கு, அது குழந்தை தானே, அது டாக்டர் ஆகிட்டா கூட எனக்கு குழந்தை தானே, அது பர்த்டே. 11:15 கொயான்னு குழந்தை கத்துது. உள்ளேருந்து ஒரு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். எனக்கு குழந்தை பிறந்தது சந்தோஷம் இல்லை, இந்த கூட்டுன்னு போயிட்டு வந்து இந்த பாரு, இதுலேருந்து ரிலீஃப் கிடைச்சிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம், அம்மா கிட்ட வந்து சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் ஆச்சு. ஒரு சொப்பனத்தில் ஒரு உருவம்
யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம், யூ கம் டு மீ, ஐ வாண்ட் டு யூட்டிலைஸ் யூ. நீ டைம் வேஸ்ட் பண்ணுற, என்கிட்ட வா, உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் மறுநாள் எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன், அம்மா ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு உருவம் வந்து உன்னை நான் யூஸ் பண்ணுறேன், என்கிட்ட வா. அடாடாடாட, நம்ம வணங்குற கடவுள் உள்ளே பாரு, உன்னை முனீஸ்வரம் பாரு, எவ்வளோ சத்ரூபமாக உனக்கு காட்சி கொடுத்துக்குது. அப்படியே ட்ராக்கை திருப்பி விட்டாங்க. நான் வர்றதுக்கு இருந்தவொடனே ட்ராக் திருப்பி மாற்றி விட்டாங்க. ஏன்னா அவரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறாருல அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பார்த்ததில்லை. ஸோ ஒரு மாதம் ஆன பிறகு மறுபடியும் ஒரு காட்சி, வை யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம், நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன், அநேக ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன், யூ கம் டு மீ. அம்மாவை மறுபடியும் கேட்கல, மறுபடியும் வேறு எதனா ட்ராக் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தேன். என் ஆண்டவரை மகிமைப்படுத்த தேவன் ஸ்தானங்களை உயர்த்தி வைத்து அழக பார்க்கிறார். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் பெயர் தான் இயேசு. ஹல்லேலூயா. ஸோ அதில் ஒரு நிறைய அதிகாரங்கள், சகல அதிகாரம் நிறைய இருக்கும். அதில் ஒரு 3 அதிகாரங்களை சிம்பிளாக நம்ம பார்த்துட்டு நம்ம கடந்து போகலாம். எடுத்தவர்கள் நீங்கள் வாசிங்க. மார்க் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. முதல் அதிகாரம் தேவன் எதன் மீது செலுத்துகிறார் என்றால் பாவத்தின் மீது செலுத்துகிறார். பாவம் தான் இன்னைக்கு பிரச்சனையே. பாவத்திலிருந்து நிறைய பேர் விடுதலை ஆக்க முடியல. அவங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னாக்கா there is a one way, that is called church. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வரணும், அப்பதான் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். ஸோ தேவன் முதல் அதிகாரத்தை பாவத்தின் மீது பயன்படுத்துகிறார். பாவத்தில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிற ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம் தேவனுக்கு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க 9ஆம் அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிங்க. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். திமிர்வாதக்காரன் அப்படின்னா யாரு? திமிர் பிடிச்சு வந்தாங்களா? அப்படியா? திமிர்வாதக்காரனை யார் இடத்துல கொண்டு வந்தாருங்களா? யார் இடத்துல கொண்டு வந்தார்கள்? கோயம்புத்தூர்ல இல்லை, தமிழ்நாட்டில் அதிகமான உற்சாகத்தினுடைய அதிகமான உற்சாகத்தின் ஆவியை கொண்ட ஒரு சபை நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த சபை தான். ஹல்லேலூயா. நீங்களே அமைதியாக இருந்தா யார் பேசுறது? ஆமென். ஹல்லேலூயா. படிங்க. அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை யார் இடத்துல கொண்டு வந்தார்கள்? இயேசுவிடத்துல கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஒரு டாக்டர் கிட்ட போனா கூட ஒரு ஜுரத்துக்கு நம்ம சொல்லாத அவருக்கு எதுவுமே தெரியாது. நம்ம பாட்டுன்னு அவர்கிட்ட உட்காந்து இருக்கணும், அவர் பாட்டுன்னு அவர்கிட்ட உட்காந்து இருக்கணும். டாக்டர் கேட்பார், உனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் தான் நம்ம சொல்லணும், வயிறு வலியா, தலைவலியா, ஜுரம், அப்போ தான் அவர் இன்ஜெக்ஷன் போட முடியும். டாக்டர்கிட்ட உட்காந்துக்கின்னு நீ தான் டாக்டர் படிச்சல, நீ தான் கண்டுபிடினாக்கா நல்லா இருக்குமா? அதெல்லாம் அது சரி வராது. ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு வசனத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க. 2வது வசனத்தில் தேவன் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது தேவ பாரகரில் சிலர் இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி
சொல்லி தீவிரவாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் கரங்களை தட்டுங்க. உடனே அவன் எழுந்து வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மனுஷனா இருக்கிறார்ல, அதனாலதான் அங்க டிக்ளேர் பண்றாங்க. ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. அப்ப பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் நம்ம ஆண்டவருக்கு உண்டு. அதுக்கு அடுத்த பிரகாரமா யாருக்கு உண்டுனாக்கா, இந்த தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்கிற கனமான ஊழியர்களுக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. அவர்கள் ஜெபிக்கிற பொழுதே பாவங்கள் விலகும். அவர்கள் ஜெபிக்கிற பொழுதே பிசாசுகள் ஓடும். அப்படிப்பட்டதான ஒரு அதிகாரம் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரர்கள் ரொம்ப ஸ்பெஷல். அடுத்து எங்கள் கர்நாடக முதலமைச்சர் தோத்துட்டார்னாக்கா அவருக்கு முன்ன ஒரு பேர் போடுவாங்க, எக்ஸ் சீஃப் மினிஸ்டர். எம்எல்ஏ தோத்துட்டார்னா எக்ஸ் எம்எல்ஏன்னு போடுவாங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் பிரின்ஸ்பாலாக இருந்தேன், ரிட்டையர்ட் ஆகிட்டேன். எக்ஸ் பிரின்ஸ்பால், எக்ஸ் டிரைவர், எக்ஸ் மெக்கானிக்கல் எல்லாம் போடுவாங்க. ஆனால் வெரி ஸ்பெஷல், ஊழியக்காரன் உயிரோடு இருந்தாலும் மறிச்சாலும் ஊழியக்காரங்களுக்கு எக்ஸே கிடையாது. கரங்களை தட்டி மயப்படுத்துங்க. எக்ஸே கிடையாது ஊழியக்காரங்களுக்கு. ஒரு ஊழியக்காரன் செத்துட்டா அந்த எக்ஸ் வில்லியம்ஸை போய் பார்க்கறதுக்கு நேரம் போகிறாங்க சொல்கிறாங்களா? இல்லை, யாரும் சொல்ல முடியாது. சாகிற வரையிலும் ஊழியக்காரர் தான். ஹல்லேலூயா. செத்துட்டாலும் ஊழியக்காரர் தான் மேலே. ஆமென். ஸோ அப்போ அந்த ஸ்பெஷல் ரொம்ப அதிகாரம் மிக்கது ஊழியக்காரங்க. ஊழியக்காரர் எப்பெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வராரோ அப்பெல்லாம் அவருக்கென்று ஒரு தனி பிளேட்டு, தண்ணி கிளாஸ், தனி டம்ளர் வச்சுட்டு அவர் பயன்படுத்தின பிறகு மறுபடியும் கழுவி அதே இடத்துல வச்சுட்டு மறுபடியும் ஊழியக்காரர் என்னைக்கு வராரோ அன்னைக்கு அவருக்கு கொடுத்து பாருங்க, உங்கள் வீட்டில் நிறைவான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை இது முதற்கொண்டு நீங்கள் செய்யலாம், இனி தொடர்ந்து பாருங்கள். அவருக்குன்னு ஒரு தனி பிளேட் வச்சுருங்க, அவருக்குன்னு தனி கப்பு வச்சுருங்க. அவர் பயன்படுத்தின பிறகு எல்லாத்தையும் கழுவிட்டு ஒரு நல்ல சேஃபான பிளேஸில் வைங்க. மறுபடியும் ஊழியக்காரர் என்னைக்கு உங்கள் வீட்டுக்கு விஜயம் வராரோ அன்னைக்கு அதை எடுத்து பயன்படுத்துங்க. ஆமென். வெரி ஸ்பெஷல். ஊழியக்காரங்களாம் ரொம்ப ஸ்பெஷல். இந்த கனமான ஊழியத்தை தானா ஒருவன் செய்ய முடியாது. தேவனால் அழைக்கப்பட்டாலோடைய ஒருவரும் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அப்போ முதல் அதிகாரத்தை தேவன் பாவத்தின் மீது செலுத்தினார். ஹல்லேலூயா. இரண்டாவது அதிகாரம் படிங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். முதல் அதிகாரம் பாவத்தின் மீது செலுத்தினார். இரண்டாவது அதிகாரம் தேவன் எது மீது செலுத்துறார் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து படிங்கம்மா. அவர் படவில் ஏறின பொழுது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரும் நித்திரையாய் இருந்தார். போதுமா? யார் நித்திரையா இருந்தது? நம்புறீங்களா? நம்புறவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். அவரோ நித்திரையா இருந்தார், எழுதப்பட்டிருக்குது. அவர் தூங்கி நின்றுருக்க மாட்டாரு அப்படின்றவங்க கை தூக்குங்க. எப்படின்னாக்கா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் புனிதாக்கு தெரியும், தாலி எதனா ஒன்று கேட்பான், கை தூக்குனாலும் திட்டின்னு இருப்பான், கை தூக்கா கட்டியும் திட்டின்னு இருப்பான். பேசாமல் கம்முன்னு உட்காந்துடலாமே. ஸோ இங்கே பாருங்க, படகு அலைகளினால் மூடப்பட்டத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையா இருந்தாராம். யார் நித்திரையா இருந்தது? அப்ப இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர். இங்க எப்படி தூங்கின்னு இருக்காரு? அப்பமா வாட்ச் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா வாட்ச் பண்ணா தெரியும். அப்ப அதுல 3வது வசனம் படிங்கம்மா. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை இரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள். ஹல்லேலூயா. யாருன்னா ஒருத்தர் வாமா, நீ வா. அது 3ஆம் வசனம் மறுபடியும் படிங்கம்மா. அப்பொழுது அவருடைய சீடர்கள்
வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும். இவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். இவரை தட்டி எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம், நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். அந்த படகுல யார் இருக்கிறது? அந்த படகுல யார் இருக்கிறது? அவருடைய நிலைமை என்ன? அழகா பிரிச்சுட்டானுங்க பார் ஷீடருங்க. நாங்கள் மடிந்து போகிறோம், அவரை பிரிச்சுட்டாங்க. நடுக்கடல்ல படகுல தண்ணி கொந்தளிக்குது, அலைகள் எழும்புது, இவரோ நித்திரையா இருக்கிறாரு. தட்டி எழுப்பி ஆண்டவரை நாங்கள் மடிந்து போகிறோமே, உனக்கு நியாயமா அப்படின்னு கேட்குறது அது லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னாக்கா. அப்போ ஆண்டவர் இவர் பார்க்குறாரு, என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே, நாங்கள் மடிந்து போகிறோன்றாங்களா, அதே படகுல தானே நம்மளும் இருக்கிறோம், நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு அவர் கேட்டிருப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த படகுல தான் அவரும் இருக்கிறாரு. ஆனால் அவனுங்க என்ன பண்ணியிருக்கணும்னாக்கா, சீடருங்க மல்லமாக வந்து ஆண்டவரே சும்மா சும்மா கண்ணை தந்து பாரு, அது பாருங்க, பாரு கடல் பாரு கொந்தளிக்குது, காற்று பாரு பலமாக, இதெல்லாம் உனக்கு ஒரு வேலையா? சும்மா உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஆண்டவர், நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஏன்னா அக்கறையில் அநேக அற்புதங்களை பார்த்த சீடர்கள், லைவ் டெலிகாஸ்ட் நேரடியாய் பார்த்த சீடர்கள், அவங்க அப்படி தான் சொல்லியிருக்கணும். சும்மா அந்த பலமாக காற்றடிக்குது, பட் படகுள்ளெல்லாம் தண்ணி வந்துடுச்சு, இதெல்லாம் உனக்கு ஒரு வேலை இல்லை, சும்மா உன் ஞாபகத்துக்கு கொண்டு வர ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கணும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட. அவனுங்க நேரடியாக சொல்லிட்டானுங்க, நாங்கள் செத்து போகிறோமே, உனக்கு நியாயமா அப்படி கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, படிமா. அதற்கு இயேசு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டினாராம். ஹல்லேலூயா, கரங்களை தட்டுங்க. அதட்டினாராம். காற்றையும் கடலையும் என்ன பண்ணாராம்? அதட்டினாராம். ரிக்வெஸ்ட் பண்ணல. இந்த வார்த்தையை மறுபடியும் நான் இன்ஸ்டிகேட் பண்றேன். காற்றுக்கு கடல்கிட்ட, ஐயோ எங்கள் சீடருங்கெல்லாம் பயப்படுறாங்க, நிறைய அலைங்க வந்துச்சு, ஒருவேளை அவங்க கூட சேர்ந்து நானும் போயிடுவேன் என்னன்னு தெரில, நான் உனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் நாங்கள் அக்கறைக்கு போகிற மட்டும் நீங்கள் கொஞ்சம் என் கூட ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு அதை கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கணும், காற்றையும் கடலையும். ஆனால் இவர் எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டினாரா. ஹல்லேலூயா. ஏன் அதட்டியிருப்பாரு? நம்ம அதிகாரம் இல்லை, உண்டாக்குனது அவர் தானே, காற்றையும் கடலையும் படைச்சவர் அவர் தானே. அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாம யார் சொல்லுக்கு கீழ்ப்படியும்? ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டினாராம். அது அமைதியில் ஆகல, மிகுந்த அமைதியில் ஆயிடுச்சான். கரங்களை தட்டுங்க. இப்போ அமைதியில் ஆகல, மிகுந்த அமைதியில் ஆயிடுச்சான். காரணம், உண்டாக்கினவர் அவர், படைத்தவர் அவர். அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் யார் சொல்லுக்கு கீழ்ப்படிய முடியும்? அப்ப தேவன் இயற்கையின் மீது அதிகாரத்தை செலுத்தினார். ஹல்லேலூயா. முதல் பாவத்தின் மீது அதிகாரத்தை செலுத்தினார், இரண்டாவதாக இயற்கையின் மீது அதிகாரத்தை செலுத்துகிறார். ஹல்லேலூயா. இயற்கையின் மீது அதிகாரத்தை செலுத்தினார். இன்னும் ஒண்ணு வாசித்துட்டு நம்ம கடந்து போலாம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்க உள்ளத்துல இதை சொல்லுங்க. நீங்க இல்லாமல் நான். நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றீங்களே, அப்ப அவர் இல்லாட்டி கூட நம்ம வாழ்ந்துருவோமா? அவர் சப்போர்ட் இல்லாத நம்ம வாழ்ந்துருவோமா? வாழ முடியாது. மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க இல்லாமல் நான் வாழ முடியாது. நீங்க இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயும் மானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயும் மானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. என்
எனக்கு எல்லாமே என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. ஹல்லேலூயா. பாவத்தின் மீது அதிகாரத்தை செலுத்தினார், இயற்கையின் மீது அதிகாரத்தை செலுத்தினார், கடைசியாய் பலவீனத்தின் மீது, பிசாசின் மீது தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறார். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் நீங்க வாசிங்க. இல்லை அதிலே இயற்கையின் மீது அதிகாரத்தை அந்த 2வது அதில் வசனத்தில் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16 வாசிங்கம்மா. இயற்கையின் மீது அதிகாரத்தை செலுத்துகிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16 18. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் 5ஆம் அதிகாரம் 16. யாக்கோபு, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். போதுமா? 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யலையா? யார் ஜெபித்ததினால? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுள்ள ஒரு மனுஷன், நம்மை போல் பாடுள்ள ஒரு மனுஷன். ஆனா அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறவராய் இருந்தார். அடுத்த 18. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன் அவருடைய ஜெபத்தை கேட்டு, இயற்கை மழை என்பது இயற்கை, இந்த மழைய வரலையா இவனுடைய கருத்தான ஜெபத்துல. ஆனா மறுபடியும் கருத்தா ஜெபிக்க ஆரம்பிக்கிறா, மறுபடியும் மழை வருது. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் கருத்தா ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இன்னும் இருக்கிற இந்த ஃபேஸ் வேக்கட் பொசிஷன்ஸ் சபையில், நம்முடைய ட்ரினிட்டி பேராலயத்தில் நீங்கள் ஜெபிக்க ஒரு எழுப்புதல் மழை பெய்யணும். ஒரு எழுப்புதலின் ஆவி நம்ம சபையில வரணும். இடம் கொள்ளாமல் மட்டும் தேவனுடைய ஆவியானவர் உலாவணும். இடம் கொள்ள மட்டும் ஆவியானவர் இறங்கணும். ஆத்துமாக்கள் பெருகணும். அதற்காக நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். 3வது காரியம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்கம்மா. அனனியா என்னும் பேருள்ள, இல்லம்மா, 5ஆம் அதிகாரம் 15. அப்போஸ்தலர் பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களின் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளை கொண்டு வந்து வைத்தார்கள். யார் வரத பார்த்து? பேதுரு. பின்மாறி போன பேதுரு. படிங்கம்மா. சுற்றுப்புறங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகள் பிசாசு பிடித்தவர்களையும் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். கரங்களை தட்டி மயப்படுத்துங்க. பேதுரு கை வச்சு ஜெபம் பண்ணல, அவர் நடந்து போகையில் அவர் நிழல் பட்டு சுகமடைந்தார்களா? அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு கிஃப்டட் உங்க சபையில ட்ரினிட்டி பேராலயத்தில் வின்சென்ட் ஐயாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நிழல் பட்டாவே போதும், சுகம் கிடைக்க. செக் பண்ணி பாருங்க. இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையா நான் உங்களுக்கு சொல்றேன். படிக்கலை கிடைத்தி பாருங்க. அவர் நடக்கிற பொழுது அந்த நிழல் பட்டு சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. இது நான் தானா சொல்லல, என் ஆவியானவர் என்னை சொல்றாரு. நான் சொல்றேன், நீங்க செக் பண்ணி பாருங்க.
தேவன் அவர் மூலியமாய் பெரிய காரியங்களை இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் செய்து வருகிறார். இன்னும் அநேக கிளை சபைகளிலே தேவன் செய்து கொண்டு வருகிறார். முதல் பாவத்தின் மீது அதிகாரத்தை செலுத்தினார், இரண்டாவது இயற்கையின் மீது செலுத்தினார், மூன்றாவது பலவீனம் உள்ளவர்கள் மீதும் பிசாசு பிடித்த கட்டுண்டவர்கள் மீதும் தேவன் அதிகாரத்தை செலுத்தினாராம். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான அதிகாரங்களை தேவன் அவர் மாத்திரம் இல்லை, தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்தார். இப்பொழுது அதே அதிகாரத்தை தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்கிற வின்சென்ட் ஐயா, எங்களை போன்ற ஆட்களுக்கு தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இட் இஸ் எ பவர்ஃபுல் ஒன். நான் அந்த சைரன் காரில் நான் போகும்போதெல்லாம், மினிஸ்டர் கூட சைரன் காரில் போகும்போதெல்லாம், மினிஸ்டருக்கு என்ன சொல்லிட்டோ அதே தான் எனக்கு கூட அதே சொல்லிட்டு தான். ஆனால் நான் பார்ப்பேன், யோசிப்பேன், ஐயோ நம்ம ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷனாச்சே, இந்த சைரன் காரில் தேவன் என்னை பயன்படுத்துகிறார். எவ்வளோ ஆச்சரியம் தெரியுங்களா, எவ்வளோ ஆச்சரியம். தேவன் ஒரு மனுஷனை உயர்த்த திட்டமிட்டு விட்டால் there is no any தடை இல்லாமல் தேவன் உயர்த்துவாராம். ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2002 திருவண்ணாமலையில் நான் நர்சிங் காலேஜில் ஒர்க் பண்ணிருந்தேன். இப்போ நான் வச்சிருக்கிறது கோலார் கோல்ட்ஃபீல்ட், என்னோட சொந்தமான காலேஜ். அங்கே 2002 முடிச்சுட்டு தான் இப்போ வந்திருக்கிறது பாப்பாங்கெல்லாம். இப்போ பாப்பான்னு கூட முடியாது, அவங்களுக்கு 40 வயசு ஆகிட்டு இருக்கும் போல். ஸோ அப்போது இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் ப்ராக்டிக்கல் போவாங்க. இந்த ப்ராக்டிக்கல் போகும்போது இந்த டீச்சர்ஸ் எல்லாம் போவாங்க. அந்த டீச்சருங்க செல்ஃபோனை வச்சு நான் ஆடின்னு இருக்கோங்க. ஸோ அந்த பசங்க சரியாக ப்ராக்டிக்கல் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நான் ஒரு விசிட் போவேன். இந்த பசங்களை பிடிச்சி அவங்கள ஆப்சன்ட் போடுறதுக்கு, அவங்கள நர்சிங்கில் இது எடுக்கிறதுக்கு இல்லை, அவங்கள சரிப்படுத்த நான் ஒரு விசிட் போவேன். நான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸுங்கிட்டலாம். அதனால தான் 2001 2025 வருஷம் 24 வருஷம் ஆகி கூட என் பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ க்ளோஸாக நான் மூமெண்ட்டாக இருப்பேன் பிள்ளைகள் இடத்துல. அப்போ அந்த இடத்துல ஜிஹெச்சுக்கு போகும்போது February 14th, என்ன நாள்? February 14th ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறாங்க பார், காதலர் தினம் February 14th. அந்த நேரத்தில் இந்த வயசு பிள்ளைங்களை காலேஜுக்கு நான் அனுப்பிச்சிட்டு ப்ராக்டிக்கல் அனுப்பிச்சிட்டு சும்மா வீட்டில் உட்காந்து இருக்க முடியுமா? பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து கூட்டின்னு போயிடுவானுங்க சினிமாக்கு எங்கன்னா. அப்போ மறுபடியும் வந்து அந்த கலர் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு மறுபடியும் யூனிஃபார்ம் போட்டுக்கின்னு மறுபடியும் வருவாங்க காலேஜுக்கு. டிரைவரெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, காசு கொடுத்தா டிரைவரெல்லாம் விட்டுடுவான். நான் தானே அதிகாரி, நான் தானே கரஸ்பாண்டன்ட்டு, எனக்கு மட்டும் தான் பயப்படுவாங்க. அப்போ நான் அந்த ஜிஹெச் திருவண்ணாமலை ஜிஹெச்சுக்கு போகிறேன். அங்கே உருண்டு அழுந்து ஒருத்தன் பிறண்டின்னு இருக்கிறான். அவனை நல்லா விசாரிக்க ஒருத்தர் கூட இல்லை கேஷுவாலிட்டி கிட்ட. அப்போ அவங்ககிட்ட நான் கேட்குறேன், எங்கள் டிரைவருக்கு சொன்னேன், என்னத்துக்கு அழுந்துருக்காரு கேளு அவர்கிட்ட சொல்ல. அப்புறம் நான் எழுந்து நான் போயிட்டு சொன்னேன், எதுக்கு அழுந்துன்னு இருக்கிற கேஷுவாலிட்டி கிட்ட? ஜனங்க வர போகிற இடத்துலலாம், ஐயா உங்களை பார்த்தா ஒரு அதிகாரி மாதிரி தெரியுது, நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன். எங்கள் ஒய்ஃபை நான் அட்மிட் பண்ணி 3 days ஆச்சு. ஜிஹெச் கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் அப்போ வந்து கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல். 3 நாள் ஆச்சு. ரொம்ப வலி. எங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்கிற அந்த சமயம் வந்திருக்குது போலக்குது. நான் போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்குறேன், நோ ரெஸ்பான்ஸ். நர்சிங் சூப்பர்டென்ட் கிட்ட போய் கேட்டேன், நோ ரெஸ்பான்ஸ். நர்சஸுங்க கிட்ட போய் கேட்டேன், தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ். அதனால எங்கள் ஒய்ஃபு கத்தி 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 வலியில் துடிச்சு செத்தே போச்சு. ஐயா என்ன சொல்கிறீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது மாதிரி பண்ண மாட்டாங்களே? பண்ணிட்டாங்களே, எனக்கு தெரியலையே. காசு கொடுக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் யாருக்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்து அந்த டாக்டர்கிட்ட காசு கொடுத்துருப்பேனே, அந்த நர்ஸுக்கிட்ட காசு கொடுத்துருப்பேனே. எனக்கு காசெல்லாம் கொடுக்கணும்னு தெரியல, இலவசம் தானே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நானும் பேசாமல் இருந்துட்டேன். எங்கள் ஒய்ஃபை ஒருத்தரும் சரி பார்க்கல. எங்கள் ஒய்ஃப் பெட்டுக்கிட்ட ஒருத்தரும் போல கத்தி கத்தி கதறி அழுந்து செத்தே போச்சு. ஐயா எங்கள் ஒய்ஃப் மறைச்சிச்சு, எனக்கு கவலை இல்லை. இந்த 2 பிள்ளைகளுக்கு தாய் இல்லாமல் போயிடுச்சு, அதை குறித்து கவலை இல்லை. உலகத்தை பார்க்க முடியாத ஒரு சிசு வயிற்றில் ஆனா பெண்ணான்னு கூட தெரியல, அது மறிச்சு போச்சு, அதை குறித்து கவலை இல்லை.
அப்போ எதை குறித்து நீ கவலைப்படுற? விழுப்புரத்தில் ஒரு வேட்டவளத்தில் ஒரு சின்ன கிராமம், அதில் ஒரு 15 வீடு. அந்த 15 வீட்டில் இயேசு யாருன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. நான் மட்டும் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்குன்னு விழுப்புரத்துலேருந்து ஒரு பாஸ்டர் வந்தார். அவர் சொல்லி வாரான அந்த சபைக்கு நான் போவேன் வருவேன். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. எங்கள் ஒய்ஃப் சடலத்தை நான் எடுத்துன்னு போக முடியாது. எடுத்துன்னு போனால் என்னை அடிச்சு சாவடிச்சிடுவாங்க. எதுக்கு அடிச்சு சாவடிப்பாங்க? புதுசாக ஒரு கடவுளை நீ தேர்ந்தெடுத்த பாரு. புதுசாக ஒரு கடவுளை நீ தேர்ந்தெடுத்தல, அந்த கடவுள் கொடுத்த பரிசு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேலி பரியாசம் பண்ணி சிரிப்பாங்களே, என் இயேசுடைய நாமம் தூஷிக்கப்படுமே, அதை குறித்து நான் கவலைப்படுறேன். எங்கள் ஒய்ஃப் மறிச்சிருக்குது, கவலை இல்லை. 2 பிள்ளைகளுக்கு தாயில் கவலை இல்லை. வயிற்றுக்குள்ள ஆனா பெண்ணான்னு தெரியல சிசு, அதை குறித்து கவலை இல்லை. என் இயேசுடைய நாமம் அந்த ஊரில் தூஷிக்கப்படுமே, வேற யாரும் கிறிஸ்துக்குள் வர முடியாது, அதை குறித்து நான் கவலைப்படுகிறேன். அப்போ நான் கேட்டேன், நீ கிறிஸ்துவர்? ஆமாம், நான் வேட்டவளத்துக்கு ஒரு சபைக்கு போகிறேன். அப்போ நம்மக்கிட்ட ரொம்ப நெருங்கிட்டாருன்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒன்று பண்ண, இந்த வேன் எங்களது சென்ட் ஜான்ஸ் காலேஜ் வேன் நீங்கள் எடுத்துன்னு உங்கள் ஒய்ஃப் எடுத்துன்னு போங்க ஊருக்கு. இல்லையா சாவடிச்சிடுவாங்க என்ன, அவங்க அண்ணன் தம்பிங்களே என்னை சாவடிச்சிடுவாங்க, அந்த ஊருக்காரங்களே என்னை சாவடிச்சிடுவாங்க. ஏன்னா நான் மட்டும் தான் பைபிளை தூக்கின்னு போயின்னு இருந்தேன். முடியாத, என்னால் போக முடியாது. நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா எனக்கு? என்ன ஹெல்ப்பு? எங்கள் ஒய்ஃப் அனாதை பொண்ணுன்னு சொல்லிட்டு கார்பரேஷனில் அடக்கம் பண்ணிவிடுங்க ஐயா. அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க ஐயா, ஆதார் கார்டு இருக்குது, அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க, அப்படியெல்லாம் அடக்கம் பண்ண முடியாது. நீ எடுத்துன்னு போங்க, நானே கூட வரேன். உன்னை கூட அடிச்சிடுவாங்க ஐயா, அடிக்கிட்டும் விடுங்க. கிறிஸ்துவுக்காய் நம்ம எதனா ஒரு அடிப்பட்டு தானே ஆகணும். கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவன் தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவன் தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்ய என் மனம் துடிக்குது. மோசஸ் ராஜசேகர் இடத்துல அவர் மறிக்கிற தருவாயத்தில் இதை கேட்குறாங்க, ஊழியர் இடத்துல. அப்போ சொல்கிறார் அவர், எனக்கு கண் இல்லை, கிட்னி இல்லை, எப்போ மறிப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் எந்த லெவல் வரைக்கும் எனக்கு தேவன் ஜீவனை கொடுக்குறாரோ அந்த நாள் வரையிலும் என் தேவனை நான் மகிமைப்படுத்தி பாடுவேன். ஹல்லேலூயா. என் மூச்சு நிற்கிற வரையிலும் தேவனை நான் மகிமைப்படுத்தி பாடுவேன். அப்போ அந்த கவனம் எனக்கு வந்துட்டு, இவர் ரொம்ப நெருங்கிட்டார். நான் சொன்னேன், அப்படியெல்லாம் அடக்கம் பண்ண முடியாது, நீங்கள் எடுத்துன்னு போங்க. இல்லையா நான் எடுத்துன்னு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுத்தோம். அந்த ஹோட்டல்லேருந்து காஃபி குடிச்சோன்னா அவருக்கு தொண்டை கட்டி போச்சு, பேசுறதுக்கு வரல. ஏப்ரல் 14, 2002 10/10 காலையில் டெத் ரிப்போர்ட் ரிட்டன் பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, திருவண்ணாமலை ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல். சரஸ்வதி டைட் அலாங் வித் சைல்டு. சரஸ்வதி அவங்க குழந்தையும் 10/10 காலையில் இறந்துட்டாங்க. அந்த உள்ள இருக்கிற நர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, 1 hour ஆயிடுச்சுமா, நீங்கள் பாடி எடுத்துங்க, ஏன்னா வேற ஒருத்தர் அட்மிட் பண்ணோம், அப்படின்லாம் மார்ச்சரிக்கு எடுத்துன்னு போங்க, சாவு கிடங்குக்கு எடுத்துன்னு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. இவருக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுத்தேன், இருக்கும் ஒரு 11:30 அந்த டைமில் இருக்கும். காப்பி குடிச்சார், இவருக்கு தொண்டை கட்டி போச்சு. ஆனால் இவர் ஏற்கனவே என்கிட்ட சொன்னார், எங்கள் ஒய்ஃப் பேர் சரஸ்வதி, என் பேர் ஏழுமலை, வேட்டவளத்துக்கு அடுத்து ஒரு கிராமத்தில் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருந்துச்சு. அப்புறமா 11:20 10:15 10:10 ஒரு ரிப்போர்ட் எழுதிட்டாங்க, டெத் ரிப்போர்ட். 11, 20, 25 அந்த ரேஞ்சில் உள்ளேருந்து ஒரு நர்ஸ் ஓடியாடுறாங்க. ஏழுமலை யாருங்க? இவரால் பேச முடியல. நான் சொன்னேன், இந்த மனுஷன் ஏழுமலைன்னு சொன்னாருன்னு சொல்லி நான் சொன்னேன், இவர் தான் ஏழுமலை. அவங்க ஒய்ஃப் பேர் சரஸ்வதியான்னு கேளுங்க. ஆமாம் சரஸ்வதி, அவங்க ஒய்ஃப் தெரியல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே அதிர்ச்சிக்குள்ள ஆயிடுச்சு. ஏன்னா 10:10 டெத் ரிப்போர்ட் எழுதிட்டோம், 11:20 யாருமே தொடாமல் நார்மல் டெலிவரி ஆகி அம்மாவும் குழந்தையும் சேஃபா இருக்கிறாங்க. திருவண்ணாமலையில் நடக்குது. ஹல்லேலூயா. வெரி வெரி எக்ஸாக்ட் ஒன். குழந்தையும் பாருங்க, பிள்ளைகளுக்கு தாய் இல்லை, அவருக்கு மனைவி இல்லை, அதை குறித்து கவலை இல்லை. என் இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படுகிறது, அதை குறித்து அவன் கவலைப்பட்டான். இயேசு கிறிஸ்து அவர் கூக்குரலை விசாரித்து ஒருவரும் தொடாதிருந்தும் பொழுது கூட நார்மல் டெலிவரி.
ஹல்லேலூயா. இப்படி கிறிஸ்துவ ஒரு 6 மாசத்துக்கு தெரிந்து கொண்ட 7 மலைக்கு என் தேவன் செய்வாரானால் உங்களுக்கும் எனக்கும் செய்யாமல் இருப்பாரோ? எல்லாம் அப்படியே எழுந்து நின்று ஒரு விஷயம் எழுந்து நின்று 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. நீங்க பாடுங்க. அததான் தேவன் விரும்புகிறாரு. உங்களுடைய குரல் சத்தத்தை தேவன் விரும்புகிறார். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. இதயத்தின் நியாயத்தை ஆழ்த்திடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் நியாயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை சுமந்திட, உம்மை போல என்னை நினைத்திட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி, நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற என் பரலோக பிதாவே, நின்று கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளே, நின்று கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, என் தேவன் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவர்களுக்கு உண்டான எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவர்களுக்கு உண்டான எல்லா எதிர்காலத்தின் திட்டங்கள் நிறைவேறட்டும்.
பலவீனமாய் இருக்கிறவர்களை என் தேவனுடைய தழும்புகளால் கரத்தினால் அவங்களை தொட்டு சுகம் கொடுங்க ஆண்டவரே. ஆவியில நிரம்ப விடாதவர்கள் இப்பொழுதே கரங்களை தட்டி ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். Right now, இப்பொழுது send upon your Holy Spirit to fill each and everyone, Father. நிரப்புங்கப்பா புதுவிதமான அபிஷேகத்தினால, புதுவிதமான பாஷைகளினால என் தேவன் நிரப்புங்க ஆண்டவரே. பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. அதற்காக சபைக்கு வந்திருக்கிறாங்க. நீங்க நிரப்பாம, நீங்க பேசாம, நீங்க தொடாம யார் பேசுவது ஆண்டவரே? கனமான ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. காலை முதற்கொண்டு இந்த மணி நேரம் வரை நீ பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. ஊழியரையா வின்சென்ட் ஐயாவுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவர் பெயரை சொல்ல ஒருவேளை எனக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம், வயது நிமித்தம் தகுதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஊழியக்காரை என் தேவன் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். அவருடைய எல்லைகளை பெரிதாக்க என் தேவன் திட்டம் கொண்டு இருக்கிறேன். அவருடைய தரிசனங்களை என் தேவன் நிறைவேற்ற சித்தம் கொண்டமாய் இருக்கிறேன். இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு சத்தியம் சொல்லணுமே, கொள்ளையா ஆத்துமாக்களுக்கு சத்தியம் சொல்லணுமே, இன்னும் இயேசுவை அறியாத பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லணுமே என்று அவருக்குள் இருக்கிற அந்த வாஞ்சையின் குணத்தை என் தேவன் அறிகிறவர். புதுச்சேரி ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். புதுச்சேரி மக்கள் ஒரு எழுப்புதலோடு கூட இருக்கட்டும். அவர் நடத்துகிற எல்லா கிளை சபைகளுக்காக, வித்தியாசமான ஊழியங்களுக்காக ஆண்டவரே எல்லாவதற்காக நான் ஜெபிக்கிறேன். அவருக்கு இன்னுமாய் ஆயுசு நாட்களை கூட்டி பெருக்கி தாங்க ஆண்டவரே. இன்னுமாய் திடகாட்டமான நம்பிக்கையை, திடமாட்டமான அந்த ஜபத்தின் ஆவியை, கொழுந்து விட்டு எரிகிற ஆவியை என் தேவன் ஊழியருக்கு தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படியே அவரை பயன்படுத்துகிறதற்காக, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்திற்காக நான் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன். எழுந்து பிரகாசிக்கிற விடிவெளி நட்சத்திரமா என் தேவன் குடும்பத்தை வைத்திருக்கிறதற்காக நன்றி. இன்னுமாய் அவர்களை ஆண்டவரே தேவன் மகிமாய் வைக்க போகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் அதிகார நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.